வணக்கம். இது உங்கள் பாவை ஐஏஎஸ் அகாடமி நாமக்கல். ஸோ இதில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ரிவிஷனை நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சீரியஸான வீடியோஸ் ரிவிஷன் ரிலேட்டடாக நம்ம பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். அதில் பாலிட்டி, எக்கனாமி, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், பயாலஜி, இந்த மாதிரி நிறைய சீரியஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் ரிவிஷன் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோஸ்க்கு போய் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது ஜாகிரஃபி 2. ஸோ ஏற்கனவே ஜாகிரஃபி 1 50 கொஷின்ஸ் போட்டிருப்போம். நீங்கள் போய் பார்க்கணுன்னா போய் பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 50 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் 50 கொஷின்ஸில் 50 கொஷினுக்கான ஆன்சர் ப்ளஸ் அது ரிலேட்டடான ஒரு ஃபேக்டை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை பாவை ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின், the world's longest rail tunnel is opened by which country? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உலகிலேயே நீளமான சுரங்கப்பாதை எந்த நாட்டில் துவக்கப்பட்டுள்ளது? ஸோ இது ஒரு ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஷின். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு சுவிட்சர்லாந்து. ஸோ சுவிட்சர்லாந்தில் தான் இந்த மாதிரி நீளமான சுரங்கப்பாதை ஃபஸ்ட்டு கட்டியிருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் முதல்ல ரயில் சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1853 நிறைய பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது ரிலேட்டடான ஃபேக்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வாட் பர்சன்டேஜ் ஆஃப் சால்ட் இஸ் ஃபவுண்ட் இன் த ரிவர் வாட்டர்? ஸோ ரிவர் வாட்டரில் ஆற்று நீரில் காணப்படக்கூடிய உப்பின் சதவிகிதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு டி. ஸோ ஆன்சர் டி, இதுக்கு 2%. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஆற்று நீர் இதில் கேட்டிருக்காங்க. ஸோ கடல் நீரில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய உப்பு நீரினுடைய அளவு ஜென்ரலாக சொல்கிறது பார்த்திங்கன்னா 35 ppm அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பார்ட்ஸ் பெர் மில்லியன். ஸோ இதுதான் நார்மலாக ஒரு கடல் நீரில் இருக்கக்கூடிய ஒரு உப்பினுடைய அளவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ which of the following is the major source of marine deposits? ஸோ மெரைன் அப்படிங்கும்போது நமக்கு கீழ்கண்டவற்றுள் எவை கடலடி படிவுகளில் முதன்மையானது? ஸோ கடலுக்கு அடியில் நிறைய படிவுகள் இருக்கும். அந்த படிவுகளில் எது கீழ்கண்டவற்றில் எது அதிகமாக இருக்கக்கூடியது அல்லது முதன்மையானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டெரிஜீனியஸ் வளங்கள். ஸோ அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய தாவரங்கள், விலங்குகள் இதெல்லாம் இறந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன மைனூட் பார்ட்டிகளாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அதுதான் டெரிஜீனியஸ் வளங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது தென் எரிமலை வெடித்த பொருட்கள். எரிமலை வெடிக்கும்போது சின்ன சின்ன மண், பெரிய பெரிய பாறைகள்லாம் உடஞ்சி சின்ன சின்ன மண்களாகும். அதுவும் அடிப்பகுதியில் இருக்கும். தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் இறந்த பகுதிகள் அது எல்லாமே இருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டி தான் இதில் ஆன்சர். மேற்கூறிய அனைத்தும் இதில் இருக்கும். ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கடலுக்கு அடியில் படிக்கக்கூடிய இந்த வளங்கள் எல்லாமே என்னவா மாறி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியமாக மாறி இருக்கும். ஸோ பெட்ரோலியம் அப்படிங்கும்போது நமக்கு ஞாபகம் வர்றது இந்தியாவில் பெட்ரோலியம் அதிகமாக கிடைக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மும்பை ஹை அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் முக்கியமான பகுதி. இது கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அது இல்லாமல் அசாமில் திக்பாய் அப்படிங்கிற ஒரு இடம் முக்கியமான பகுதி. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, பெட்ரோலியம் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. மற்றபடி கோலை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நிறைய இடங்களில் கோல் கிடைக்குது. அதில் பார்த்திங்கன்னா கோல் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலான நிலப்பகுதியில் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நெய்வேலி அப்படிங்கிறது நமக்கு ஒரு நிலப்பகுதி. ஸோ அந்த பகுதியில் கிடைக்கக்கூடியது எல்லாமே கோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுள் எது பவளத்தீவு என்று அழைக்கப்படுகிறது? ஸோ கோரல் ஐலாண்ட்ஸ் அப்படிங்கும்போது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸ், மும்பை, தென் அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீப். ஸோ லட்சத்தீவுகள் தான் நமக்கு இதுக்கான ஆன்சர். ஸோ கோரல் ஐலாண்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதோட ரிலேட்டடான ஃபேக்ட்டு, ஸோ உலகிலேயே மிகப்பெரிய கோரல் ஐலாண்ட் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்தோன்னா கிரேட்டர் கோரல் ரீஃப். ஸோ கிரேட்டர் கோரல் ரீஃப் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவில் இருக்குது. ஸோ ஆஸ்திரேலியா அது ஒரு முக்கியமான பகுதி. ஸோ ஆஸ்திரேலியாவில் நார்த் ஈஸ்டர்ன் பகுதியில் இருக்கக்கூடியது கிரேட்டர் கோரல் ரீஃப் பகுதி.
ஸோ இது ரிலேட்டடான ஃபேக்ட்டு. தென் நெக்ஸ்ட் கொஷின், த மெயின் ப்ராப்ளம் ஆஃப் இந்தியாஸ் ஹெவி பாப்புலேஷன் ப்ரெஷர் இஸ் டியூ டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஷின்ஸ் வரும்போது பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்குது. ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் பேஸ்டெலாம் வரும்போது நீங்கள் பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் போதும். ஈஸியாக எலிமினேஷன் டெக்னிக் எப்படி இருக்கும், ஸோ எலிமினேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படித்து பாருங்கள். மேலாக படித்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம் கண்டக்டிவ் ஃபார் இன்க்ரீஸிங் த பர்த் ரேட். அதாவது கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, இந்தியாவின் அதிக மக்கள் தொகை அடர்த்திக்கான காரணம் என்ன. ஸோ என்ன காரணமாக ஜென்ரலாக இருக்கும், அரசின் நலத்திட்டங்கள் எதுக்காக, பிறப்பு விகிதத்தை அதிகப்படுத்துறதுக்காக இல்லை. ஸோ அப்போ 1 இஸ் ராங் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 1 வந்து கண்டிப்பாக கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா மக்களின் அதிகரிக்கின்ற வாழ்க்கை தரம், வருமானம், வாங்கும் சக்தி பிறப்பு விகிதத்தை அதிகரிக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதிகரிக்கின்ற பிறப்பு விகிதத்துடன் குறைகின்ற இறப்பு விகிதம், ஏதோ ஒரு சம்திங் ரிலேஷன்ஷிப் இதில் இருக்குது, அதனால் இதை நம்ம வச்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அரசின் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் தோல்வி அடைதல் அல்லது தோல்வி. ஸோ இது வந்து ஜென்ரலாக கிடையாது. ஏன்னா வந்து கவர்மெண்ட் வந்து பாப்புலேஷனை குறைக்கிறதுக்காக நிறைய மெஷர்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க, அப்போ அது கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஸோ அது எப்படின்னு பாருங்கள். ஹை லெவல் ஆஃப் பர்த் ரேட் கப்புள்டு வித் ஃபாலிங் டெத் ரேட். அதாவது பர்த் ரேட் அதிகமாக இருக்கணும் என்ன, அதிகமான பிறப்பு விகிதம் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஃபாலிங் டெத் ரேட்னா அதாவது இறப்புகள் குறையும். சயின்டிஃபிக் எவாலுவேஷன், மெடிக்கல் இதெல்லாம் வந்து அதிகமாக எவால்வாக என்ன ஆகும்னா மக்களினுடைய இறப்பு விகிதம் கண்டிப்பாக குறையும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா சி. ஸோ அதுதான் சி. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சிமிலிபால் இஸ் டேஷ். சிமிலிபால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சரணாலயம், பயோஸ்பியர் ரிசர்வ். ஸோ இதில் கண்டிப்பாக நமக்கு நிறைய பேருக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சிமிலிபால் இஸ் அ பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பயோஸ்பியர் ரிசர்வ், ஸோ உயிர்கோள காப்பகம் அப்படிங்கிறது. ஸோ இந்தியாவில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 18 பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குது. இதில் ரீசெண்டாக ஆட் பண்ண 2 பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதாவது யுனெஸ்கோ வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருப்பாங்க, அதை தான் சொல்ல வரேன். யுனெஸ்கோவில் அகஸ்திய மலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அண்டு கேரளா பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயோஸ்பியர் ரிசர்வ். கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. தென் அதுக்கப்புறம் கஞ்சன்ஜங்கா. ஸோ கஞ்சன்ஜங்கா பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிக்கிம் அதாவது ஹிமாலயன் ரீஜனில் இருக்குது. முக்கியமாக சிக்கிமை நம்ம சொல்லலாம். ஸோ இது 2 தான் ரீசெண்டாக பயோஸ்பியர் ரிசர்வ் யுனெஸ்கோவால் ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டது, இந்தியாவில் ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்ட பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் போகலாம். தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த மெரைன் டெபாசிட். மேலே கேட்ட அதே மாதிரியான கேள்வி கேட்கப்படுது பாருங்கள், நல்லா பாருங்கள். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினுங்கிறதுனால ஏற்கனவே கேட்கப்பட்ட ஃபேக்டை கொண்டு ஒரு சில மாற்றங்களை வச்சு நம்ம கேட்பாங்க. ஸோ இதுக்கு உள்ள டிஃப்ரெண்ட் பாருங்கள். சாண்ட்ஸ், ஸோ மணல் கண்டிப்பாக இருக்கும். சால்ட், உப்புகள், அதிகமான உப்புகள் இருக்கும்போது அடிப்பகுதியில் படியும், ஸோ அதுவும் கண்டிப்பாக இருக்கும். ஓஷன் மெட்டீரியல்ஸ், கடல் பொருட்கள் கண்டிப்பாக இருக்கும். கிளே அண்ட் மட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன, ஆல் த அபோவ். ஸோ ஆல் த அபோவ்ங்கும் போது பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்சர் இஸ் டி 5. ஸோ இது ஈஸியாக உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஏன்னா ரொம்ப பெரிய கஷ்டமான கேள்விகள்லாம் இது இல்லை. ஸோ அடுத்தது போகலாம். மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்துக்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பயோஸ்பியர் ரிசர்வ் அது எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரே ஒரு இது தெரிஞ்சிருந்தாவே நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். கிரேட் ரன் ஆஃப் கட்ச். ஸோ கட்ச் வளைகுடா அப்படிங்கிறது எங்கே இருக்குது, நமக்கு குஜராத்தில் இருக்குது. ஸோ 2. ஸோ 2 ஆன்சர். ஏ இஸ் 2. ஸோ ஏயில் பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிறது ஏல தான் இருக்குது. ஸோ A2. தென் பி கல்ஃப் ஆஃப் மன்னார் அப்படிங்கிறது தமிழ்நாடு நமக்கு தெரியும். சுந்தரவன காடுகள் தென் வெஸ்ட் பெங்கால். தென் குளிர்பாளையம் அப்படிங்கிறது ஹிமாச்சல பிரதேஷ். ஸோ இதில் முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நான் சொல்ல வரலாம்னு நினைக்கிறேன். ஸோ சுந்தரவன காடுகளில் பார்த்தீங்கன்னா மாங்குரூவ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாக காணப்படும். இந்தியாவிலேயே மாங்குரூவ் ஃபாரஸ்ட் அதிகமாக காணப்படும் பகுதி சுந்தரவன காடுகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் முக்கியமானது தமிழ்நாட்டில் எந்தெந்த இடங்கள்லாம் சுந்தரவன காடுகள் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஃபேக்ட்டு. ஸோ அதில் முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா
கடலூரில் சிதம்பரம் பகுதிகளில் இருக்கக்கூடியது பிச்சாவரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிச்சாவரத்தில் தான் வந்து நமக்கு அலையத்தி காடுகள் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு பகுதி. அது எங்கே இருக்குதுன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சிதம்பரத்தில் இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முத்துப்பேட்டை. ஸோ முத்துப்பேட்டையும் அதே மாதிரி தான். முத்துப்பேட்டை இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீஜன் விச் இஸ் ஹேவிங் மாங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை ரெண்டையும் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்டது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து குரூப் 2 மாடல் கொஷின்ஸ் பேப்பர் விட்ருக்காங்க இல்லைங்களா, அதுலேயும் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கோல்டு டெசர்ட் அப்படிங்கும்போது நமக்கு ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிறத நம்ம இங்கே நோட் பண்ணிட்டோம். அதே மாதிரி லடாக் ரீஜியன், ஸோ இப்போ பிரிச்சிருப்பாங்க. ஜம்மு காஷ்மீர் லடாக்கை தனித்தனியாக பிரித்து யூனியன் டெரிட்டரியாக மாற்றிருக்காங்க. ஸோ லடாக் ரீஜியனும் அப்படிங்கிறதும் கோல்டு டெசர்ட்டில் ஒரு பார்ட்டு தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் அதே மாதிரி பொறுத்துக. ஸோ நந்தாதேவி உங்களுக்கு தெரிஞ்சதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீலகிரி நமக்கு தெரியும், நீலகிரி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா. ஸோ B2 எங்கே இருக்குது, மொத்தம் 3 இடத்துல இருக்குது. தென் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்லேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சேஷாச்சலம் தெரிஞ்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இட் இஸ் ஆந்திர பிரதேஷ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல நமக்கு வருது. 1 2 4 3 5 1 2 4 3 5. சாரி, 2 ஆன்சர் ஒரே ஆன்சர் தான். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் B or A. ஸோ 2ல் எது வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஸோ ஸோ 1க்கு 1 தான். ஸோ நந்தாதேவி உத்தராகண்ட், தென் நீல்கிரிஸ் தமிழ்நாடு, திபாங், தென் அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் நோட் பண்ணிக்கோங்க. பச்மார்ஹி அப்படிங்கிறது மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் நந்தாதேவி அப்படிங்கும்போது நமக்கு ஞாபகம் வர்றது பார்த்திங்கன்னா ராஜாஜி. ஸோ ராஜாஜி நேஷ்னல் பார்க் வந்து நமக்கு உத்தரகாண்டில் இருக்குது. ரொம்ப முக்கியமான நேஷ்னல் பார்க், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அதே மாதிரி சேம் வந்து பயோஸ்பியர் ரிசர்வ், அது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது. சிமிலிபால் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். சிமிலிபால் இஸ் ஒடிசா. ஸோ இங்கே இருக்குது. தென் அச்னாக்கர் அமர்காந்தக் தெரில அப்படின்னா விட்டுருங்க. கஞ்சன்ஜங்கா இப்போ தான் நம்ம அதை பற்றி பேசினோம். தென் அதை நம்ம சிக்கிம் நோட் பண்ணிக்கலாம். C4 அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணி நம்ம எலிமினேஷன் தான். C4 அப்படிங்கும்போது இங்கே இருக்கு பாருங்கள். C4 இந்த ஆப்ஷன் Cயில் இருக்குது பாருங்கள். ஸோ ஆப்ஷன் Cயில் 2 இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுவோம். தென் A வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சிமிலிபால் ஒடிசா 5. ஸோ 5 இது தான். அப்போ வந்து ஆப்ஷன் D இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். அதில் பார்த்தீங்கன்னா மனாஸ் நேஷ்னல் பார்க் இது. ஸோ மனாஸ் நேஷ்னல் பார்க் ரொம்ப முக்கியமானது. எங்கே இருக்குதுன்னா அசாமில் இருக்குது. ஸோ அதையும் பார்க்கலாம். சாரி, ஓகே. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா மனாஸ் அசாம் பார்த்தீங்கன்னா 2. தென் அதுக்கப்புறம் அகஸ்திய மலை நம்ம முன்னாடியே பேசணும், கேரளா அண்டு தமிழ்நாடு. ஸோ அது வந்து 3ல் இருக்கும். ஸோ இப்போ ஆன்சர் இஸ் D. 10th கொஷினுக்கு ஆன்சர் D. அதே மாதிரி அடுத்தது பொறுத்துக்க. ஸோ அப்போ பயோஸ்பியர் ரிசர்வ் ரிலேட்டடாக நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென் 11th கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா பன்னா நேஷ்னல் பார்க் இஸ் இன் மத்திய பிரதேஷ். ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் 1 2 4 3. ஸோ திப்ரு சைக்கோவா அப்படிங்கிறது அதே மாதிரி அசாமில் இருக்குது, நேராக கொடுத்துருக்காங்க. தென் நாக்ரக் பயோஸ்பியர் ரிசர்வ் மேகாலயா, இது முக்கியமான பகுதி. கிரேட்டர் நிக்கோபார் அந்தமான் நிக்கோபாரில் இருக்கிறது. ஸோ 1 2 4 3 அப்படின்னு சொல்லலாம். தென் அடுத்த கொஷின் போகலாம். தென் ஆஸ்ட்ராய்ட்ஸ் இஸ் ஃபவுண்ட் பிட்வீன் எந்த பகுதியில் இருக்குது? குறுங்கோள்கள் இவைகளுக்கு இடையில் காணப்படுகிறது. ரொம்ப ரொம்ப பாப்புலரான கொஷின்ஸாக இருக்குது இது. இந்த கொஷின் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா, ஜாம் சாப்பிட்ருக்கீங்களே, ஸோ ஜாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாம் சாப்பிடுவோம் நம்ம அடிக்கடி. J ஃபார் ஜூபிட்டர், A ஃபார் ஆஸ்ட்ராய்ட், M ஃபார் மார்ஸ். ஸோ மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் இடையில் இருக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். செவ்வாய் மற்றும் வியாழனுக்கு இடையில் இருக்கிறது தான் ஆஸ்ட்ராய்ட்ஸ். ஸோ ஆஸ்ட்ராய்ட்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்குது நமக்கு. அதில் முக்கியமானது அப்படின்னா நமக்கு ஹவுமியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹவுமியே,
அப்புறம் செரஸ், CERES இப்படிங்கிறது இதெல்லாம் வந்து இந்த குறுங்கோள்களோட நேம். அதில் முக்கியமானது அப்படின்னா இந்தியா ரிலேட்டடான முக்கியமானது அப்படின்னா ராமானுஜம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மேத்தமேட்டிஷியன். நம்ம இந்தியாவில் ஒரு முக்கியமான மேத்தமேட்டிஷியன். அவரோட நேம் வந்து ஆஸ்ட்ராய்ட்ஸ்க்கு வச்சுருக்காங்க. ஸோ அதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான பார்ட். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா விச் மான்சூன் ஏரியா டஸ் இந்தியா கம்ஸ் அண்டர்? இந்தியாவுக்கு எந்த மாதிரியான மான்சூன் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதில் ஏரியா ஆஃப் மான்சூன் டெண்டன்சி, ஏரியா ஆஃப் மான்சூன் எஃபெக்ட், ஸோ ஒரே மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரே மாதிரியே கொடுக்கும்போது ஜஸ்ட் உங்களோட ரீசன், அதாவது உங்களோட ஒரு ரீசனிங் வந்து யூஸ் பண்ணிங்கனாவே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரூ மான்சூன், உண்மையான பருவமழை பகுதி. ஏன்னா இந்தியாவில் வந்து பருவமழை இருக்கிறது நமக்கு தெரியும். ஸோ அது உண்மையான பருவமழை பகுதி அப்படிங்கிறது தான் ஆன்சர் இதுக்கு. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரூ மான்சூன் அப்படிங்கிறது. ஸோ மான்சூனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 டைப் ஆஃப் மான்சூன் இருக்குது. சவுத் வெஸ்ட், தென்மேற்கு பருவமழை, தென் நார்த் ஈஸ்டர்ன் மான்சூன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வடகிழக்கு பருவமழை. ஸோ இதில் 2 டைப்பில் நமக்கு இந்தியாவில் அதிகமான மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய மான்சூன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சவுத் வெஸ்ட் மான்சூன், தென்மேற்கு பருவமழை. தமிழ்நாட்டுக்கு அதிகமான மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய மான்சூன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நார்த் ஈஸ்டர்ன் மான்சூன். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிக்கடி கேட்கக்கூடியது. இப்போ தமிழ்நாடு ஜியாகிரஃபிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதுனால யூனிட் 9 கொடுப்பாங்க. ஸோ அதனால் அதை ரொம்ப ஃபோக்கஸ்டாக படிச்சுட்டு போங்க. தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஷின், யோக்கோஹாமா ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளான் ஆஃப் ஆக்ஷன் வாஸ் அசோசியேட்டட் வித்? யோக்கோஹாமா செயல் வரைவு திட்டம் எதோட தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப இதுவும் பாப்புலரான கொஷின். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ நேச்சுரல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக வேர்ல்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே சேர்ந்து யோக்கோஹாமா ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக செண்டாய் ஃப்ரேம் ஒர்க், SENDAI செண்டாய் செயல் வரைவு திட்டம் அப்படிங்கிறது தான் இப்போ ரீசெண்டாக வந்த நேச்சுரல் டிசாஸ்டர் ரிலேட்டடாக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு செயல்முறை திட்டம் அப்படின்னு சொல்லலாம். செண்டாய் அப்படிங்கிறது நம்ம ஜப்பானில் கூடி பேசப்பட்ட ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். தென் அதுக்கப்புறம் ஓர் ஆஃப் மெர்க்குரி. ஸோ ஓர் ஆஃப் மெர்க்குரி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பாதரசத்தின் தாது, பாப்புலரான கொஷின், சின்ன பார். ஸோ இது நமக்கு தெரியும். அடுத்து போகலாம் நெக்ஸ்ட்டு. தென் விச் இஸ் த லார்ஜஸ்ட் சால்ட் லேக் ஆஃப் இந்தியா? ஸோ சால்ட் லேக், சால்ட் ரிலேட்டடாக ஏற்கனவே முன்னாடி கொஷின்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இதில் லார்ஜஸ்ட் சால்ட் லேக் அப்படிங்கும்போது இதில் நமக்கு ஆன்சர் சாம்பார் லேக். சாம்பார் லேக் இஸ் இன் ராஜஸ்தான். இதில் பாருங்கள் புலிகாட் லேக் அப்படிங்கும்போது இது எங்கே இருக்குது? தமிழ்நாடு அண்டு ஆந்திர பிரதேஷ் பார்டர், பழவேற்காடு ஏரி அப்படின்னு சொல்லுவோம் அது. தென் இதில் பார்த்தீங்கன்னா சாட் டால் அப்படின்னு ஒரு லேக் கொடுத்துருக்காங்க. இது உத்தராகண்டில் இருக்குது, UK ஞாபகம் வச்சுக்கோங்க. உத்தராகண்டில் சாத்தால் அப்படிங்கிற ஏரி இருக்குது. அதே மாதிரி நகோ ஏரி அப்படிங்கிறது ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கக்கூடியது. ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க நகோ ஏரி அப்படிங்கிறது. ஸோ இதில் நமக்கு உப்பு ஏரி, ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கு இந்த மாதிரி கேட்குறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி ரொம்ப பாப்புலரான லேக்கு ஒடிசாவில் இருக்குது இல்லைங்களா? ஒடிஷாவில் நமக்கு ஒரு லேக் இருக்கும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொஷின் போகலாம். விச் இஸ் த லார்ஜஸ்ட் பிளேட் ஆஃப் எர்த் சர்ஃபேஸ்? ஸோ புவியினுடைய தட்டு. ஸோ புவியினுடைய தட்டு பிளேட்ஸை வந்து 2ஆக பிரிச்சுக்கலாம் நம்ம. ஒன்று டெர்ஷரி, தென் ஓஷானிக் பிளேட். ஸோ ஓஷானிக் பிளேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் 2 டைப் ஆஃப் எது வந்து லார்ஜஸ்ட் பிளேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லார்ஜஸ்ட் பிளேட் அப்படிங்கும்போது இதில் நமக்கு பசிபிக் பிளேட். ஸோ பசிபிக் பிளேட் இஸ் த லார்ஜஸ்ட் பிளேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பசிபிக் பிளேட் அப்படிங்கிறது ஒரு ஓஷானிக் பிளேட். ஸோ ஓஷானிக் பிளேட்டு, கான்டினென்டல் பிளேட் அப்படின்னு 2 டைப் இருக்குது. ஏஷியன் அப்படின்னு சொல்ல முடியாது, நம்ம இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட்டும் வந்து நமக்கு என்னென்னா கான்டினென்டல் பிளேட். ஸோ கான்டினென்டல் புவியினுடைய தட்டில் 2 டைப் இருக்குது.
ஸோ அதே மாதிரி அண்டார்டிக் பிளேட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இட் இஸ் எ ஸ்லோ மூவிங் பிளேட். ரொம்ப மெதுவாக நகரும். இப்போ புவியினுடைய தட்டு நகர்வினால தான் நமக்கு என்ன ஏற்படுது அப்படின்னா இமயமலைகள் உருவானது, மற்ற மலைகள்லாம் உருவானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால் பிளேட் மூவிங்கில் அண்டார்டிக் பிளேட்டுக்கு முக்கியமான ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா ஸ்லோ மூவிங், மெதுவாக நகரும் தட்டு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது வரும்போது நமக்கு எப்போவுமே நம்மளுடைய நம்ம படித்த விஷயங்களை அப்ளை பண்ணதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ டைகா ஃபாரஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டைகா ஃபாரஸ்ட் அப்படிங்கும்போது ரொம்ப பெருசாலாம் யோசிக்காதீங்க. கீழே பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஊசி இலை காடுகள். ஸோ ஊசி இலை காடுகள் டைகா ஃபாரஸ்ட். அதாவது நம்ம ஈஸி, ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் லார்ஜஸ்ட் பயோம் லொக்கேட்டட் பிட்வீன் 50 டிகிரி to 60 டிகிரி நார்த் லேட்டிடியூட். சரி, ஓகே, இதை வச்சுக்குவோம். நமக்கு எதுவும் தெரியலனாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊசி இலை காடுகள் ஜென்ரலாக எங்கே இருக்கும்? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மலை மீது இருக்கும், இல்லை டெம்பரேச்சர் ரொம்ப லோவான பகுதிகளில் இருக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், மோர் தென் 1700 ஸ்பீசிஸ் ஆஃப் ட்ரீஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த ஃபாரஸ்ட். சரி, ஓகே, இதை வச்சுக்குவோம். தென் ட்ரீஸ் ஷெட் தேர் லீவ்ஸ் டியூரிங் த சம்மர். அதாவது என்ன சொல்கிறாங்க, இம்மரங்கள் கோடை காலத்தில் இலைகளை உதிர்த்து விடுகின்றன. இது வந்து கண்டிப்பாக நார்மலாகவே நடக்காது. இது எங்கே நடக்கும் அப்படின்னா நமக்கு ஒரு பருவமழை காடுகள், டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் பருவமழை காடுகளை. அந்த காடுகளில் மட்டும்தான் இந்த ஷெட்டிங் ட்ரீஸ், அதாவது லீவ்ஸை வந்து சம்மரில் வந்து கோடை காலத்தில் இலையை உதிர்க்கும் காடுகள் இருக்கும். ஸோ அப்போ அதை எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 1 and 2. த ஆன்சர் இஸ் பி. ஸோ சிம்பிள். இந்த கொஷின் ஏற்கனவே குரூப் 1ல் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் தான். ஸோ அடுத்தது பார்க்கலாம். த ஹெவி ஏர் டிராஃபிக் இன் த வேர்ல்டு இஸ் பிட்வீன் த சிட்டி. ஸோ இது வந்து ரொம்ப மோஸ்ட்லி இந்த மாதிரி ஏர் டிராஃபிக் அப்படிங்கும்போது எப்போவுமே ஃபோக்கஸ் எங்கே பண்ணுறீங்கன்னா அமெரிக்காவில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ அமெரிக்காவில் ஜென்ரலாக ஃபோக்கஸ் பண்ணாவே லாஸ் ஏஞ்சல்ஸ் அண்டு நியூயார்க். ஸோ இதில் லண்டன் அப்படிங்கும்போது பிரிட்டிஷ் போயிடும். ஸோ கம்பேரிட்டிவ்லி பிரிட்டிஷை விட யூஎஸ்ஏ தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ லாஸ் ஏஞ்சல்ஸ் அண்ட் நியூயார்க் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் இஸ் பி. தென் நெக்ஸ்ட் கொஷின், physical features like mountain, plateaus, rivers and oceans are drawn on the. என்ன மாதிரியான மேப்பில் இதெல்லாம் வரைவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, மலைகள், பீடபூமிகள், ஆறுகள், கடல்கள் போன்ற இயற்கை கூறுகளை வரைந்து காட்டுவது என்ன மாதிரியான வரைபடங்கள். பொலிட்டிக்கல் மேப் அப்படின்னா என்னது? பொலிட்டிக்கல் மேப் அப்படிங்கும்போது ஒரு கண்ட்ரி இருக்கும், அதோட கேபிட்டல் இருக்கும். ஸோ அதெல்லாம் சொல்கிறது வந்து கண்ட்ரி, பார்டர்ஸ் அண்டு கேபிட்டல்ஸ். ஸோ அப்போ பொலிட்டிக்கல் மேப்பு கண்டிப்பாக கிடையாது. நெக்ஸ்ட்டு தீமெட்டிக் மேப். தீம்னா ஒரு கருத்தை பற்றி சொல்லக்கூடிய வரைபடங்கள் தான் கருத்து சார் வரைபடங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தீமெட்டிக் மேப்பில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா பாப்புலேஷன் டென்சிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தென் என்ன மாதிரியான லாங்குவேஜஸ் அங்கே இது பண்ணுறாங்க, அதாவது அந்த பகுதியில் இருக்குது, இல்லை வந்து டெம்பரேச்சர் ப்ரெஷர் கண்டிஷன், இந்த மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கக்கூடிய பாடங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா தீமெட்டிக் மேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இது கேட்கப்பட்ட கேள்வி இல்லை. ஸோ அப்போ ஆன்சரில் இது கண்டிப்பாக வராது. அப்போ மீதி இருக்கிறது என்ன? பிசிக்கல் மேப்னால் நமக்கே தெரியும், இயற்கை வரைபடங்கள். ஸோ ஈஸியாக லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஆன்சர் இஸ் சி. ஸோ சிம்பிள். ஸோ இயற்கை அமைப்பு வரைபடங்கள் தான் இது சொல்லுது. ஸோ அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் இன்டீரியர் ஆஃப் த எர்த். ஸோ புவியினுடைய உள்ளமைப்பு பற்றிய தகவல்களை அறிய உதவும். இதில் கீவேர்டு என்னென்னா நேரடி ஆதாரம் எது? ஸோ டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா நமக்கு ஃபிசிக்கலாக எதையாவது எடுத்தோம் அப்படின்னா அதிலேருந்து கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை தான் சொல்கிறோம். ஸோ எர்த்குவாக் ஆப்ஷன் பாருங்கள், எர்த்குவாக் வேவ்ஸ். ஸோ எர்த்குவாக் வேவ்ஸ் அப்படிங்கிறது ஒன்று வச்சுக்குவோம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதுவும் இல்லை. ஸோ வால்கனோஸ். ஸோ எரிமலைகள் மூலமாக வெளிவரக்கூடிய லாவாஸ். ஸோ லாவாஸ் யூஸ் பண்ணி நம்ம டைரெக்டாக எவ்வளோ ஆழத்துலேருந்து வருது, லாவாவினுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத வச்சு நம்ம ஈஸியாக டைரக்ட் இன்டீரியர் ஆஃப் த எர்த்தை வந்து நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்குள்ளே
கொண்டு வரலாம். ஸோ அப்போ இதுதான் வந்து டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ வல்கனோஸ் ஆர் எரிமலைகள் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ மீதி எல்லாமே வந்து இன்டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட்ங்கும் போது இதில் 2 டைப் ஆஃப் ஆன்சரை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இன் விச் கண்ட்ரி யூசஸ் ட்ரிப் இரிகேஷன் வித் ஹை எஃபிஷியன்சி? ஸோ இது நமக்கு அடிக்கடி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்தியாவும் இஸ்ரேலும் வந்து நிறைய சொட்டு நீர் பாசனம் ரிலேட்டடான மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இஸ்ரேல் தான் கண்டிப்பாக அது ஆன்சர். எகிப்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது அப்படின்னா நைல் ரிவர் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லாங்கஸ்ட், நீளமான, உலகிலேயே நீளமான நதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நைல் நதி தான். அதே மாதிரி லார்ஜஸ்ட் ரிவர் பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட்டுக்கும் லாங்கஸ்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. லார்ஜஸ்ட் ரிவர் அப்படின்னா அமேசான். ஸோ அமேசான் ரிவர் இஸ் த லார்ஜஸ்ட். நீளமான அப்படிங்கிறது நைல் நதி, அகலமானது அப்படின்னா அமேசான் ரிவர். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து த ஈக்வேட்டர் டிவைட்ஸ் த காண்டினென்ட் இன்டு 2 halves. நிலநடுக்கோடு எந்த கண்டத்தை 2ஆக பிரிக்கிறது? ஸோ இதில் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆஃப்ரிக்கா. ஸோ ஆஃப்ரிக்காவை தான் வந்து இந்த நிலநடுக்கோடு வந்து 2ஆக பிரிக்குது. ஸோ ஆஃப்ரிக்கா காண்டினென்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 லைன் வந்து கிராஸ் ஆகும். ஃபஸ்ட்டு ட்ராபிக் ஆஃப் கேன்சர், 2வது ஈக்குவேட்டர். ஸோ அதுதான் நிலநடுக்கோடு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். இந்த 3 லைன் முக்கியமான லைனு. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா லேட்டிடியூடில் முக்கியமான லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஆஃப்ரிக்கா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் 3 லைனுமே பாஸ் ஆகக்கூடிய ஒரு காண்டினென்ட் அப்படின்னு கேட்டாலும் ஆஃப்ரிக்கா தான். ஸோ ஈக்குவேட்டர் வந்து 2ஆக பிரிக்கிற காண்டினென்ட் அப்படின்னு கேட்டாலும் இது வந்து ஆஃப்ரிக்கா தான். ஸோ 2 ஆன்சர் இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின். பிளாக் சாயில் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ். கரிசல்மண்ணுடைய மற்றொரு பெயர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெகர் சாயில். ஸோ பிளாக் சாயில் அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது கரிசல்மண். ஸோ கரிசல்மண்ணை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே கரிசல்மண் எந்த பகுதியில் காணப்படும் அப்படின்னா டெக்கான் பிளாட்டூ. ஸோ தக்கான பீடபூமியில் இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதில் முக்கியமாக நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் டெக்கான் பிளாட்டூ, அதாவது வட மேற்கு பகுதிகளில் அப்ராக்சிமேட்டாக எங்கே அப்படின்னு சொல்லலாம் 2 முக்கியமான மாநிலங்கள் இருக்குது, குஜராத் அண்டு மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லலாம். ஸோ குஜராத் அண்டு மகாராஷ்டிராவில் தான் வந்து அதிகமான பிளாக் சாயில் இருக்குது. அதனால தான் என்ன நடக்கும் அப்படின்னா குஜராத் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் காட்டன் இன் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம், ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் பிளானட்ஸ் அண்டு நம்பர் ஆஃப் நேச்சுரல் சேட்டலைட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு ரொம்ப சிம்பிளான உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு எலிமினேட் பண்ணுங்கள். ஜூபிட்டர் நமக்கு தெரியும், அதிகமான கோள்களை கொண்டுள்ளது. பி வந்து 3 அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா B3 எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பி. ஸோ மார்ஸ் 4, 2 சேட்டலைட்டு, சேட்டன். ஸோ சனி அப்படிங்கும்போது சனி பகவான் கோயிலுக்கு 60 கோயில்கள் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின். விச் டெசர்ட் நூர் காம்ப்ளெக்ஸ் இஸ் லொக்கேட்டட்? நூர் காம்ப்ளெக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. நூர் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சோலார் பவர் பிளான்ட். ஸோ சோலார் பவர் பிளான்ட் இருக்கக்கூடிய பகுதியை தான் நூர் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறோம். த ஆன்சர் இஸ் சஹாரா டெசர்ட். ஸோ சஹாரா டெசர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா ஆஃப்ரிக்காவில் இருக்குது. ஸோ அது எல்லாமே தெரியும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சோலார் பவரை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னா கர்நாடகா. ஸோ நம்மளும் பண்ணுறோம். முக்கியமாக கர்நாடகா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சோலார் பவர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடிக்கடி கேட்கக்கூடியது. மேஜர் போர்ட் அலாங் த வெஸ்ட் கோஸ்ட் இஸ், அதாவது மேற்கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள துறைமுகம் எது? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கன்லா துறைமுகம். எஸ், கன்லா இஸ் த கரெக்ட் ஆன்சர். எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. தென் சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் இருக்குது. கொல்கத்தாவும் அதே மாதிரி ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் இருக்குது. பாரதீப் வந்து ஒடிசாவில் இருக்குது. ஸோ ஈஸ்டர்ன் கோஸ்ட். ஸோ அதுதான் சிம்பிள். ஸோ ஆன்சர் இஸ் ஏ. தென் அதுக்கப்புறம் உத்கல் பிளைன் இஸ் ஃபவுண்ட் இஸ்.
ஸோ உட்கல் சமவெளி அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உட்கல் சமவெளி அப்படிங்கிறது ஒடிசா. சிம்பிள். நீங்கள் வந்து கடற்கரையினுடைய பெயர்களை தெரிஞ்சிருந்தாவே போதும். உங்களுக்கு நான் வரைஞ்சி காட்டுறேன். இது இப்படி இருக்குன்னா சதர்ன் இந்தியாவில் இருக்குது அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சோழமண்டல கடற்கரை, கோரமண்டல் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பகுதி. தென் இந்த பகுதியை தான் நம்ம இப்போ உட்கல் சமவெளி அப்படின்னு பார்த்தோம். ஒடிசா கோஸ்ட் அல்லது நார்த்தன் சிர்கார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால வச்சுக்கோங்க. இந்த பகுதி பார்த்திங்கன்னா அரேபியன் சீயில் இருக்கக்கூடிய பகுதி. தென் இதை பார்த்திங்கன்னா மலபார் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பகுதியை கொங்கன் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான கோஸ்ட் ரீஜன், ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் 29th 0 latitude அண்டு 0 longitude இஸ் லொக்கேட்டட். எந்த இடத்துல 0 டிகிரி தீர்க்க ரேகையும் 0 டிகிரி அட்சரேகையும் இணையக்கூடிய பகுதிகள். இது ரொம்ப கொஞ்சம் யோசித்து போட வேண்டியது. ஸோ 0 டிகிரி லாஞ்சிடியூட் எங்கேருந்து ஆரம்பிக்குது? கிரீன்விச் அப்படின்னு சொல்லுவோம். லண்டனில் இருக்கக்கூடிய பகுதிகள் கிரீன்விச் இப்படி. தென் அதே மாதிரி இங்கேருந்து எங்கே சேருது அப்படின்னா சவுத் அட்லாண்டிக் அண்டு வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் ரீஜியன். ஸோ ஆஃப்ரிக்காவில் இந்த மாதிரி கோடு போட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சென்னை பிகம் டேஸ் இன் இந்தியன் சிட்டி வித் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு எத்தனாவது மெட்ரோ ரயிலாக வந்துச்சு, எத்தனாவது இதாக வந்து மெட்ரோ வந்துச்சு அப்படின்னா 6th டைம். ஸோ இந்தியாவில் மொத்தமாக இது வரைக்கும் 10 மெட்ரோ ரயில்வே இருக்குது. ஃபஸ்ட்டு ரயில்வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. 1984 1984 ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்னை இஸ் த 6th. நெக்ஸ்ட்டு இந்தியா சென்ட்ரல் மெரிடியன் பாசஸ் த்ரூ மத்திய தீர்க்க ரேகை அப்படிங்கிறது நமக்கு இந்தியாவுடைய மத்திய தீர்க்கை. அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா டைம் கால்குலேஷன் பண்ணுறோம். அதோட வேல்யூ என்னென்னா 82 டிகிரி அண்டு 30 மினிட்ஸ். ஸோ இதை தான் சொல்லுவோம். ஸோ அது எது வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் மிர்சாப்பூர். ஸோ மிர்சாப்பூர் ரொம்ப பாப்புலரான வெப் சீரியல்லாம் வந்திருக்கு. ஸோ அதை பாருங்கள். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மிர்சாப்பூர் அப்படிங்கிறது எதுக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 31 இஸ் மிர்சாப்பூர், ஆப்ஷன் பாம்பே. தென் 32 ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ இனிமேல் வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஹெட் குவார்ட்டர்ஸ் பற்றி நிறைய கொஷின்ஸ் வருது. ஸோ ரயில்வே ஹெட் குவார்ட்டர்ஸை பற்றி ஒரு அவுட்லைன் மட்டும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ ரயில்வே ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது மொத்தமாக இந்தியாவில் 17 ரயில்வே ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒவ்வொரு ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜென்ரலாகவே நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்த்து டெல்லி, சவுத்து சென்னை, தென் வெஸ்ட்டு அப்படின்னா நார்மலாக மும்பை, தென் ஈஸ்ட்டு அப்படிங்கும்போது நார்மலாகவே கொல்கத்தா இருக்கும். ஸோ இது அவுட்லைனாக வச்சுக்கிட்டு அதில் எந்தெந்த சேஞ்சஸ் மட்டும் நடக்குது அப்படிங்கிறத நல்லா பக்காவாக ஞாபகம் வச்சிங்கன்னா ஈஸியாக அந்த கொஷின்ஸ் அடிச்சிடலாம். ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லை, எல்லா டைப் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் சென்ட்ரல் ரயில்வே. ஸோ வெஸ்டர்ன் சென்ட்ரல் இப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் படம் போட்டு நீங்கள் எந்த திசையில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது வெஸ்ட்டு, இது நார்த்து, தென் இது சவுத்து, இது ஈஸ்ட்டு. ஸோ வெஸ்டர்ன் சென்ட்ரல் அப்படிங்கும்போது நமக்கு வெஸ்ட்டு, தென் வெஸ்ட்டு பக்கத்தில் வந்து சென்ட்ரல். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடியது மத்திய பிரதேஷில் என்ன இருக்குது அப்படின்னா ஜபல்பூர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சிட்டி. ஸோ ஜபல்பூர் இஸ் த வெஸ்டர்ன் சென்ட்ரல் ரயில்வே. தென் ஹுப்ளி அப்படிங்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹுப்ளி வெஸ்டர்ன், அதே மாதிரி இந்த பகுதியில் இருக்கும். வெஸ்டர்ன் அப்படிங்கும்போது ஹுப்ளி அப்படிங்கிறது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரயில்வே ஹெட் குவார்ட்டர்ஸ் தான். மும்பை அப்படிங்கும்போது வெஸ்டர்ன் மும்பை அப்படிங்கும்போது நிறைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வரும். ஸோ நம்ம பின்னாடி கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேட்ச்சு இண்டஸ் எந்தெந்த ரிவர் வந்து எந்தெந்த பகுதிகளில் தோன்றுது அப்படிங்கிறத வச்சு உங்களுக்கு கொஷின். இண்டஸ் ரிவர், சிந்து நதி, கங்கோத்ரியா தப்பு, அப்போ ஏ வராது. தென் பிரம்மபுத்திரா, லேக் மானசரோவர் கரெக்டு. லேக் மானசரோவர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் இஸ் 2. ஸோ கோதாவரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் உற்பத்தி ஆகுது. ஸோ இது ஒரு முக்கியமான இடம். அதே மாதிரி மகாநதி அப்படிங்கிறது நமக்கு சத்தீஸ்கரில் உருவாகுது. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எந்தெந்த பகுதிகளில் உருவாகுது. அதேமாதிரி காவேரி வந்து கர்நாடகாவில் உருவாகுது. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரம்மகிரி ஹில்ஸ். ஸோ அடுத்த கொஷின் போகலாம். மேட்ச் த ஃபாலோயிங் நாக்ரெக், அதாவது பயோஸ்பியர் ரிசர்வ் வித்
ஸ்டேட்டு. ஸோ நாக்ரக் பயோஸ்பியர் ரிசர்வ் மேகாலயா ஞாபகம் இருந்துச்சுன்னா போடுங்க. மேகாலயா ஏ இஸ் 4. தென் நம்தாப்பா பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படிங்கும்போது நமக்கு ஸோ இப்போ ஆன்சர் இஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த ஆன்சர் இஸ் சி. ஃபஸ்ட் ஆன்சர் பார்த்துக்கலாம், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். ஸோ ஆன்சர் இஸ் சி, ஏ இஸ் 4. ஸோ நம்ம சொன்ன மாதிரி மேகாலயா. தென் நம்தாப்பா இஸ் இன் அருணாச்சல் பிரதேஷ். தென் நந்தா தேவி முன்னாடியே பார்த்துட்டோம், உத்தராகண்ட். தென் அதுக்கப்புறம் சுந்தர்பன். நந்தா தேவி இஸ் இன் உத்தராகண்ட். தென் சுந்தர்பன் இஸ் இன் வெஸ்ட் பெங்கால். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கொஷின் ஏரியா. அதே மாதிரி ஸ்டேட் அண்டு போர்ட். ஸோ எந்தெந்த ஸ்டேட்டு எத்தனை போர்ட்டு, மொத்தமாக மேஜர் போர்ட்டு மொத்தமாக 18 இருக்குது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு நமக்கு தெரியும், சென்னை. தென் கேரளா, கொச்சி. தென் வெஸ்ட் பெங்கால், தென் ஹல்தியா போர்ட். தென் குஜராத், கண்ட்லா போர்ட் இப்போ தான் பார்த்தோம். மகாராஷ்டிரா, மும்பை. ஈஸி, சிம்பிள் கொஷின். அடுத்தது போகலாம். இந்த கொல்கத்தா முன்னாடி மேலே கேட்ட அதே மாதிரியான மாறுபட்ட கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. கொல்கத்தா, டெல்லி, பெங்களூரு, குர்கான், மும்பை, சென்னை, ஜெய்ப்பூர், கொச்சி, ஹைதராபாத், லக்னோ. இதெல்லாம் எதோட ரிலேட்டட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நத்திங் பட் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன். ஸோ மொத்தமாக 10 ரயில்வே ஸ்டேஷன், 10 மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இந்தியாவில் 10 மெட்ரோ ரயில் சேவை இருக்குது அப்படின்னு பார்த்தோம் முன்னாடி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் இஸ் ஏ. தென் 37 ரயில்வே ஸ்டேஷன் அதே ஹெட் குவார்ட்டர்ஸ் கொஷின் தான். ஸோ ஆன்சர் சொல்லிடுறேன் உங்களுக்கு நான். 37 ஆப்ஷன் ஏ. ஸோ சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், சென்ட்ரல் அப்படின்னாவே மும்பை. அதே மாதிரி வெஸ்டர்னாலும் மும்பை. அதேமாதிரி வெஸ்டர்ன் சென்ட்ரல் அப்படிங்கும்போது மேலே பார்த்தது நம்ம ஜபல்பூர் பார்த்தோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸ்டர்ன் ரயில்வே அப்படிங்கும்போது 1. ஸோ ஈஸ்டர்ன் ரயில்வே கொல்கத்தா. சதர்ன் ரயில்வே தெரியும், சென்னை. தென் வெஸ்டர்ன் ரயில்வே மும்பை. 2 மும்பை இருக்குது, எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நார்தர்ன் ரயில்வே தென் அதே மாதிரி ஸோ நியூ டெல்லி. சிம்பிள். நெக்ஸ்ட்டு 38th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஆன்சர் சி. ஸோ அதே மாதிரி ஈஸ்டர்ன் சென்ட்ரல் அப்படிங்கும்போது நமக்கு பாட்னா இஸ் இன் பீகார். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சதர்ன் சென்ட்ரல் ரொம்ப முக்கியமானது, செகந்திராபாத் ரயில்வே ஸ்டேஷன், ரொம்ப தெரிஞ்சது தான். நார்தர்ன் சென்ட்ரல் அலகாபாத். தென் வெஸ்டர்ன் சென்ட்ரல் இஸ் இன் 4. முன்னாடி மேலே கேட்ட கேள்வி தான், ஈஸி. தென் அதுக்கப்புறம் 39th கொஷின், நார்த் சவுத் எக்ஸ்டென்ட் ஆஃப் இந்தியா இஸ். இந்தியாவினுடைய வடக்கு தெற்கினுடைய பரப்பளவு எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நார்த்து சவுத்து தான் வந்து அதிகமான கிலோமீட்டர் இருக்கும். 3214 கிலோமீட்டர், 3240 கிலோமீட்டர் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஈஸ்ட்டு வெஸ்ட்டு அப்படிங்கும்போது 2500 கிலோமீட்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கொஷின், சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவினுடைய தென்முனை பகுதி அப்படின்னு சொல்லுவோம் ஜென்ரலாக. அது எதுன்னு கேட்டிருக்காங்க, ரொம்ப தெரிஞ்சது தான். இந்திரா முனை. ஸோ இந்திரா பாயிண்ட் இஸ் த சதர்ன் பார்ட். அதே மாதிரி நார்தர்ன் பாயிண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்திரா கோல் அப்படிங்கிறது COL. இந்திரா கோல் இஸ் த நார்தர்ன் மோஸ்ட் பாயிண்ட். இது எங்கே இருக்குன்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. புது புக்கில் நியூ அப்டேஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாத்தையும். கண்டிப்பாக இதை கேட்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி முன்னாடி கேட்ட அதே மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின் தான். த எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹிமாலயா இன் ஈஸ்ட் வெஸ்ட்டோட எக்ஸ்டென்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 2500 கிலோமீட்டர். ஸோ ஏ. ஸோ 2500 கிலோமீட்டர் பரப்பு, அதாவது அதோட ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக பூர்வாஞ்சல் ஹிமாலயாஸ் அப்படிங்கிறது தான் நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான இமயமலை பகுதிகள். ஸோ இதில் முக்கியமான பூர்வாஞ்சல் ஹிமாலயாஸில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா நாகமணி மிஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாகாலாண்ட், நாகா ஹில்ஸ், மணிப்பூர் ஹில்ஸ், மிசோரம் ஹில்ஸ். ஸோ நாகமணி மிஸ். நார்த்து டு சவுத் அரேஞ்ச் பண்ண சொன்னாங்கன்னா ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு 42 டேஷ் ரிவர் இஸ் நோன் அஸ் சாரோ ஆஃப் பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ரிவர். எந்த ரிவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான பழைய காலத்து கொஷின். கோசி இஸ் த சாரோ ஆஃப் பீகார். அதே மாதிரி தாமோதர் ரிவர். ஸோ ஆப்ஷன் இதுக்கு வந்து சி தான். தாமோதர் ரிவர் அப்படிங்கிறது சாரோ ஆஃப் பெங்கால். ஸோ வங்கத்தின் துயரம் அப்படிங்கிறது
தாமோதரர் முன்னாடி இருந்துச்சு. ஏன் இதை துயரம் அப்படின்னு சொல்கிறோன்னா அடிக்கடி ஃப்ளட்ஸ் அதிகமாக வந்துடும். ஸோ அதனால் இப்போ ஃப்ளட்ஸை வந்து கட்டுப்படுத்தி தாமோதரர் வேலி பள்ளத்தாக்கு இதெல்லாம் கட்டியிருக்காங்க கொஞ்சம். அதனால் இப்போ தாமோதரர் அப்படிங்கிறது வங்காளத்தின் துயரம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து ஃபேக்ட் பேஸ்டு. டெக்கான் பிளாட்டூ கவர்ஸ் த ஏரியா ஆஃப் அபவுட் எவ்வளோ பகுதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 லட்சம் பகுதி, 5 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது எ லேண்ட்மாஸ் பவுண்டட் பை சி ஆன் த 3 சைடு இஸ் ரெஃபர்ட் அஸ். 3 பக்கம் கடலாலும் 1 பக்கம் நிலாலும் சொல்லப்பட்ட பகுதி என்ன சொல்லுவோம் நம்ம? தீபகற்பம். ஸோ இந்தியா இஸ் அ பெனின்சுலா, இந்தியா இஸ் அ பெனின்சுலா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி ஜலசந்தி, பாக் ஜலசந்தி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுது. ஸோ இதோட ஆன்சர் சி தான். பட் பாக் ஜலசந்தி அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஜலம்னா வாட்டர், சந்தினா 2 பெரிய வாட்டர் பாடியை இணைக்கக்கூடிய ஒரு சின்ன வாட்டர் பாடி தான் வந்து ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் எக்ஸாம்பிள் பாக் ஜலசந்தி. அதே மாதிரி இஸ்துமஸ் அப்படின்னு சொல்லுவோம், ISTHUMUS. இஸ்துமஸ் அப்படின்னா நிலச்சந்தி அப்படின்னு சொல்லுவோம். 2 மிகப்பெரிய நிலப்பகுதிகளை இணைக்கும் சிறிய ஒரு சந்தி தான் நிலச்சந்தி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ரொம்ப பாப்புலரான எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன், பனாமா இஸ்துமஸ். ஸோ நார்த் அமெரிக்காவையும் சவுத் அமெரிக்காவையும் இணைக்கக்கூடிய ஒரு இஸ்துமஸ் தான் பனாமா இஸ்துமஸ். ஸோ அடுத்த கொஷின் போகலாம். பாக் ஸ்ட்ரெயிட் முன்னாடி கேட்டது தான். பாக் ஸ்ட்ரெயிட் அண்ட் கல்ஃப் ஆஃப் மன்னார் செப்பரேட்ஸ் இந்தியா ஃப்ரம் எதை இணைக்குது, ஸோ எதை பிரிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்ரீலங்கா. ஸோ இது அடுத்த கொஷின். தென் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பீக் இன் த சவுத் இந்தியா இஸ். ஸோ தென்னிந்தியாவினுடைய மிக உயர்ந்த சிகரம் ஆனைமுடி. ஸோ ஆனைமுடி எங்கே இருக்குது அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலையில் மிக உயரமான பகுதி அப்படின்னா ஆனைமுடி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப மைன்யூட்டான டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம் அப்படின்னா தமிழகத்தில் மிக உயர்ந்த சிகரம் அப்படின்னா தொட்டபெட்டா, டிபி அப்படின்னு வச்சுக்கோங்க. தொட்டபெட்டா, ரோட்டு மேலே முட்டை பரோட்டா அந்த மாதிரி. ஸோ தொட்டபெட்டா அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மிக உயர்ந்த சிகரம் அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னு கேட்டால் அந்த ஆன்சர். ஆனைமுடி அப்படிங்கும்போது சவுத் இந்தியாவில் மிக உயர்ந்த சிகரம் அப்படின்னு கேட்டால் ஆனைமுடி. ஏன்னா ஆனைமுடி அப்படிங்கிறது பர்டிகுலராக ஃபோக்கஸ் பண்ணோன்னா கேரளாவில் இருக்குது. தென் அதுக்கப்புறம் டேஸ் பிளைன்ஸ். நெக்ஸ்ட் கொஷின். டேஸ் பிளைன்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை ஓல்டர் அலுவியம். ஸோ அலுவியல் சாயலை வச்சு நம்ம கேட்டிருக்காங்க. பழைய வண்டல் மண் சமவெளிகள் டேஸால் உருவாக்கப்படுகின்றன. ஆன்சர் இஸ் பாங்கர். இதில் பார்த்தீங்கன்னா பாபர், தராய், காதர், பாங்கர் இது எல்லாமே வந்து வண்டல் மண் டைப்பு தான். இதில் ஃபஸ்ட்டு உருவாகிறது பாபர் அப்படிங்கிறது பெரிய பெரிய பாறாங்கற்கள். ஸோ அதை தான் பாபர். ஏன்னா பாபர் வந்து பெரிய பெரிய பாறாங்கல்லாம் தாண்டி தான் இந்தியாவுக்கு வந்திருப்பார். அதனால் அதை பாபர் ஞாபகம் வச்சுக்கோங்க. தரை மாதிரியே இருக்கும், ஆனால் தண்ணி இருக்கும், அதுதான் தரை. ஸோ தண்ணி அதிகமாக இருக்கும், பட் மண்ணும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பகுதியில் ஒரு பெரிய காடுகளாக இருக்கக்கூடிய பகுதி தான் தராய் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாங்கர் அப்படிங்கிறது பழைய வண்டல் மண் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து காதர் அப்படின்னா புது வண்டல் மண், புதுசாக உருவாகிட்டு இருக்கக்கூடிய வண்டல் மண். ஸோ அதை கொஷினை பார்த்தாவே உங்களுக்கு ஆன்சர் தெரியும். நெக்ஸ்ட் கொஷின் புலிக்காட் லேக் முன்னாடியே பார்த்துட்டோம். தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷ் இந்த ரீஜனில் இருக்கக்கூடியது புலிக்காட் லேக். நெக்ஸ்ட் கொஷின். மெட்ரோலாஜி இஸ் த சயின்ஸ் ஆஃப் டேஷ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மெட்ரோலாஜி இஸ் சயின்ஸ் ஆஃப் வானிலை. ஸோ ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் கொஷின். வி வியர் காட்டன் டியூரிங். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான குரூப் 4ல் கேட்ட கொஷின்ஸ் இது. ஸோ அதனால தான் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம். 50 லாஸ்ட் கொஷின். வி வியர் காட்டன் டியூரிங். சிம்பிளாக இருக்கும், அதே சமயம் சில பேர் வந்து தப்பு பண்ணிடுவோம். ஸோ இது எப்போ நம்ம காட்டன் வந்து வியர் பண்ணுவோம் சம்மரில். ஸோ இதில் நம்ம ரெய்னி சீசன் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மார்ச் நமக்கு ரெய்னி சீசன் அப்படிங்கும்போது சவுத் வெஸ்டர்ன் மான்சூன் ஜூன் டு செப்டம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்த் ஈஸ்டர்ன் மான்சூன் அப்படிங்கும்போது அக்டோபர் டு நவம்பர். இது பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் டு நவம்பர் முடிஞ்சிச்சா. அடுத்து டிசம்பர் டு பிப்ரவரி வந்து நமக்கு வின்டர் சீசன். அடுத்து கோடை காலம் மார்ச் டு மே. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையும் வந்து பொறுத்துக்களை நம்ம கேட்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தேங்க்யூ ஃபார்
இதை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது ரிவிஷனுக்கு இல்லை வேறு எதுக்காவது படிக்கிறதுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இந்த சேனலை வந்து அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். மேலும் நீங்கள் தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.